சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு என் மேல அவ்வளவா பாசம் இருந்ததே இல்லை. ஏதோ ஒரு காரணம் விலகியே இருந்தான். ஒட்டிக்கணும் நான் நினைச்சு நெருக்கி போனா கூட விலகி விலகியே ஓடிக்கிட்டு இருப்பான். என்ன காரணம்னு அவனுக்கும் தெரியல, கடைசி வரைக்கும் எனக்கும் புரியல. கல்யாணம் பண்ணி வச்சா மாறி வருவான்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு ஆளை தேடினா காணாம போயிட்டான். முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்ணேன். ஆனா அதுக்கு அவன் தயார்படுத்திக்கவே இல்லை. அவனுக்கு பிடிக்காத நிலைமையில நான் உண்மையிலேயே நல்லது பண்ண நினைச்சாலும் கெட்டதாத்தான் அவனை நினைக்க சொல்லுது. எங்க 2 பேருக்கும் இடையில பொதுவா நீதானே இருக்க, அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலாமே. நீ எனக்கு உணர்த்தின ஒரு விஷயத்தினால தானே அவனை இந்த அளவுக்கு கோபக்காரனாவது மாத்தி விட்டுருக்கு. நீதான் சரி பண்ணணும். அதை விட்டுட்டு மறுபடி கலவரத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கியே, இது நியாயமான சொல்லு? நீ நினைச்சா எவ்வளவு பெரிய குழப்பத்தையும் சுலபமா சரி பண்ணிடுவ. உன்னால முடியும்னு நான் நம்புறேன். பாவம் அத்தை நீங்க. ஏமா? உங்களோட பரிதவிப்பு எனக்கு நல்லாவே புரியுது. இனியும் இதுல ஒரு வழி தேடாம இருக்கிறது அவங்கள கஷ்டப்படுத்துதோ இல்லையோ உங்களை இன்னும் நிம்மதி இல்லாம ஆக்கிடும் அத்தை. அதுக்கு நம்ம என்னமா பண்ண முடியும்? சந்தோஷமான சம்பவங்கள் எல்லாத்தையும் 2 கை நீட்டி வாவான்னு வரவேற்க தெரிஞ்ச மனசுக்கு இந்த மாதிரி கஷ்டங்களையும் ஏத்துக்க தெரியணும்ல. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான் அத்தை. ஆனா அதுக்காக கஷ்டத்தை கூடவே வச்சுக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? அடிக்கடி நீங்க சொல்ற ஒரு விஷயம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. என்னதுமா? தீராத பிரச்சனை, தீராத குழப்பம் எதையுமே கடவுள் தொடங்கி வைக்கிறது இல்ல. பொறுக்கிறதுக்கும் சாகிறதுக்கும் நேரம் குறிச்சு வச்ச மாதிரி நம்மளோட நகர்வு ஒவ்வொன்னுக்கும் நேரம் குறிச்சு வச்சிருப்பாங்க. அதனால தொடங்குற எதுவும் முடிஞ்சுதான் ஆகணும். இடைப்பட்ட காலத்துல நம்மளோட பிரார்த்தனைகளும் பரிகாரங்களும் கால அவகாசத்தை கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும். ஏமா, நம்ம பிரார்த்தனை என்ன குறைச்சலாவா இருக்கு? இல்ல அத்தை, நிச்சயமா இல்ல. ஆனா சித்தர் தேடி வந்தாரு, சொல்லிட்டு போனாரு. அதோட நாம தங்கிட்டோம்ல. ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கால்ல விழுந்தப்போ என்ன கண்டுக்காம ஒதுங்கின சித்தர் தான் இன்னொரு நாள் வலிய கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனாரு. அப்போ சாமி கூட மறுபடியும் போய் வேண்டணும், கையேந்தி நிக்கணும்னு எதிர்பார்க்குது. ஆனா இந்த விஷயம் வீடு தேடி வந்து சொல்லிட்டு போனாரேம்மா. அப்போ அவரே வந்து மாத்தி சொல்ற வரைக்கும் இப்படியே காத்துட்டு இருக்கணுமா அத்தை? ஆமாம்மா, காத்திருக்கத்தான் வேணும். சித்தரை வேண்டி வீட்ல ஒரு பூஜையை பண்ணிட்டு மாணிக்க மாமாக்கு பணம் கொடுக்கறத பத்தி நாம யோசிக்கலாம் அத்தை. சாமி துணை இருக்கும். ஏமா, இது சரியா வருமா? அவரை தேடி போய் பார்க்கவும் முடியாதேம்மா. இல்ல அத்தை, வீட்ல சாமி முன்னாடி நின்னு குறிப்பா இத சொல்லி ஒரு பூஜை பண்ணுவோமே. கிட்டத்தட்ட இதெல்லாம் சொல்லித்தானமா இப்ப பேசுனேன். பொதுவா பேசுறதுக்கும் குறிப்பா மாணிக்க மாமா விஷயம் பேசுறதுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு அத்தை. சரிம்மா, அப்படியே செய்றேன்.
கௌரி, ஆ நான் உன்கிட்ட உன்னை கேட்கலாமா? ஆ தாராளமா கேட்கலாமே. என்னவோ நான் இந்த வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சுதான் நீ என்னை இங்க கூட்டிட்டு வந்த. ஆ. நானும் உன் கூட திரும்பி வந்தேன். ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இல்ல கௌரி, வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் அது பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. நான் அதை யோசிச்சு பார்த்தா நான் அனாதை மாதிரி ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏய் அபர்ணா, என்ன நீ திடீர்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீயே சொல்ற ஆளுக்கு ஒரு பிரச்சனையோட ஓடிக்கிட்டு இருக்கோன்னு. அதனால உன்னை கண்டுக்காம இருந்திருக்கலாம். அதுவும் இல்லாம இதுவும் உன் வீடு தானே. தாமரை கூட உன் நல்லதுக்கு தான் பேசிட்டு இருக்கா. அபர்ணா, எந்த யோசனையும் வேண்டாம். கூடிய சீக்கிரம் இந்த வீடு ரொம்ப ரொம்ப சகஜமா மாறும். அதுக்கப்புறம் உன்னை பத்தின விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நடக்கும். ஐயோ, அப்படியெல்லாம் தனித்துவமும் இல்ல, முக்கியத்துவம் கொடுத்து என்ன பார்க்கணுங்கிற அவசியமும் இல்ல. என்னவோ என் மனசுக்குள்ள அப்படி தோணுச்சு, அதான் நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. இல்லம்மா, நான் உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்ததுமே கொஞ்சம் வேற வேற வேலைகள் வீட்டுக்குள்ள வேற வேற விதமா ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் சரியானதுமே உன்னோட கல்யாணத்தை பத்தி தான் நாங்க பேசி முடிவெடுக்க போறோம். நித்யா வேற நீ வேறன்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. நித்யா கல்யாண பேச்சு கூடவே உன்னோடுதான் ஆரம்பிச்சிடலாம். என்ன அபர்ணா, நான் சொல்றது சரிதானே? தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் பொறுமையா இரு, சரியா? என்னம்மா திடீர்னு கட்சி மாறி நின்னு ஏதோ ட்ரை பண்ற போல இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சேன்னு கொஞ்சம் பேசி பார்த்தேன். என்னாச்சு? அவ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாளாம். நல்ல விஷயமாச்சே, அப்புறம் என்னம்மா கவலை? நானும் பேசுறேன், சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கலாம். கௌரி தங்கச்சி கல்யாணமும் உன் கல்யாணமும் ஒரே பந்தல்ல நடக்கிற மாதிரி பிளான் பண்ணுவோம். தாமரை, வேண்டாம். தேவையில்லாம என் பொறுமையை சோதிக்காத. உண்மைய சொன்ன. ச்சே. சார், சாப்பிட ஏதாவது வேணுமா சார்? சாப்பிட எதுவும் வேணாம், எனக்கு ஒரு டீ மட்டும் சொல்லிடு. சரி, ஓகே சார். தம்பி சார், ரிசப்ஷன்ல நான் ரூம் வெக்கேட் பண்றேன்னு சொல்லிடு. ஓகே சார்.
யாராவது கதவு தரங்க. அவன் இந்த சைடு எங்கேயும் இல்லப்பா. இல்லையா? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.